நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இன்னும் ரேட்டு நிறையவா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நிச்சயமா நான் போவேன். நாம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யார் நின்னாலும் சரி, ஒன்றுலாம் கிடையாது, யார் நின்னாலும் சரி, நமக்கு பிடிக்காதவரே நின்னாலும் கூட. நான் ஃபர்ஸ்ட் அப்பா நாம் தமிழர் கட்சியில வழக்கறிஞர் பாசறையில் இருக்காங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே அரசியல் விழிப்புணர்வு எங்க வீட்டில் ஜாஸ்தி. அரசியல் பத்தின கருத்துக்கள் எல்லாத்தையுமே அப்பா சொல்லி கொடுப்பாங்க. இப்போ தமிழ் தேசியம் பத்தி நிறையா சொல்லி கொடுப்பாங்க. மொத்தமா தமிழ் தேசியம் கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனால நாம் தமிழர் கட்சியில சின்ன வயசுல இருந்தே நான் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன். அதனால தமிழ்நாட்டிலே ஒரே நல்ல கட்சினா நாம் தமிழர் கட்சி. அதாவது இப்போ மற்ற கட்சியில நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல இந்த மாதிரிலாம் கட்சிக்கு ஆதரவா சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு வீடியோஸ் போடுவாங்க, கட்சியை மென்ஷன் பண்ணி. பட் அதுக்கு அங்கீகாரம் அப்படின்னா அதுக்குள்ளேயே இந்த ஓட்டர்ஸ், ஃபேன்ஸு, அந்த கட்சி சப்போர்ட் பண்றவங்களுக்குள்ளே, எல்லா கட்சியும் பொதுவாக தான் சொல்றேன், அதுக்குள்ளேயே தான் இருக்குமே தவிர தலைமை வரைக்கும் போகாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட சிறப்பு சின்னதா அவங்க ஏதாவது கட்சிக்காக பண்ணாலும் அதுக்கான அங்கீகாரம் அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர், அந்த தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அங்கீகாரம் தொடர்ந்து கிடைக்கும். அதில் எனக்கு நான் பண்ணி இந்த வலைத்தளங்களில் போட்டதுக்கு உடனே சீமான் அவர்களால் அங்கீகாரம் கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுதான் ஒரு தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில மும்முரமா இளைஞர் வேலை பண்றதுக்கு ஐடியா இருக்கு. இருக்கு, ஐடியா இருக்கு. அதுக்காக தான் இருக்கோம். மக்கள் பணி, இப்போ இருக்க தற்சமயம் இருக்க இந்த திருட்டு ஆட்சி, இந்த மாதிரி ஒரு சினிமா கவர்ச்சி, இதெல்லாம் மாற்றி நம்ம தமிழர்களுக்குரிய வீரமும் வேகமும் திரும்பி கொண்டு வரணும். அதுக்கான ஒரு நல்ல தமிழ் தேசிய ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் எனக்கு முழு மும்முரமாக பயணிக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கான இப்போ எனக்கு கிடைச்சிருக்க நேரங்களில் நான் பொழுதுபோக்குக்கு போகாமல் முழுமையாக நான் இதை நோக்கி தான் என் நேரத்தை செலவிடுறேன். எல்லா படம் வந்தாலும் பார்ப்பேன். விஜய் படம் பார்ப்பேன். இல்லை ஓட்டு கிடையாது, நான் விஜய் ரசிகை தான். ஆனாலும் நான் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா நான் தமிழர், நான் தமிழ் தேசியத்துக்கு சார்ந்து தான் சிந்திப்பேன். அது என்னன்னா, பொதுவா பெண்கள் வீட்டிலேயே இருக்கனால, அது வீட்டிலேயே சுத்தி இருக்கனால, அதுல சினிமா பார்க்கறனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நடிகர் திரையில எப்படி அவர் நடிக்கிறாரோ அதே மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலுமே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் வச்சு, ஓ இவர் இவ்வளோ நான் அப்படி இல்லைன்னு சொல்ல வரல. பட் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆட்சி தருவாங்க அப்படிங்கிற இதை முழுசா உள்வாங்கனால எல்லாருமே அந்த சினிமா கவர்ச்சி மோகத்துல இருக்காங்க. அது காலப்போக்கில் மாறும். இன்னைக்கு நிறையா நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்துக்கும் இப்போ இருக்க சினிமா மோகமும் ரொம்பவே மோசமா போயிருக்கு இல்லையா. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் குரல் கொடுக்க இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகாங்க. இது தப்புன்னு எல்லாம் சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இருக்கு. அப்போ சுட்டி காட்டுறதுக்கு கூட ஆள் இல்லை. அப்போ காலம் மாறிட்டு இருக்கு. அவங்களும் மாறிடுவாங்க கூடிய சீக்கிரம். அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ரொம்பவே பாராட்டினாரு. அதுவும் நீங்க சாதாரணமா யோசிச்சுப்பாங்க, ஒரு கட்சியோட தலைவர் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பேச்சு பேசுறவங்களுக்கு இவ்வளோ ஒரு அங்கீகாரம், இவ்வளோ பாராட்டு கொடுப்பாங்களா? அதுவே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம சரியான பாதையில தான் போகிறோம், நல்ல கட்சியோட தான் நம்ம பயணிக்கிறோம், அப்பாக்காக வந்தோமோ இல்லையோ நம்ம பண்றது கரெக்டான வழிதான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமா ஆமா, அவங்க கிட்ட தமிழ் தேசியம் பத்தி பேசுவேன். அவங்க இப்போதைக்கு கொள்கையை உள்வாங்கலனாலும் கூடிய சீக்கிரம் அவங்க மாறிடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, பெண்களை வெளியவே அனுப்ப மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை பத்திரம் நம்ம வீட்லயே வச்சுக்கோன்னு சொல்லுவோம். ரெண்டு வைக்கும், பொம்பளை பிள்ளை பத்திரம் வீட்லயே வச்சுக்கோன்னு சொல்லுவோம்.
நேரத்துல ஒரு பெண்ணை வந்து நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி மேடையில பேச வச்சிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்? ஏன் நாம் தமிழர் கட்சி நம்ம பெண்ணை இல்லை, நான் வந்து இணைக்கல, அவங்களா தான் வந்துட்டாங்க. ஆமாம், நான் ரொம்ப காலமாக தமிழ் தேசிய அரசியல் தான் சின்ன வயசுல இருந்து பேசிட்டு இருந்தேன். நான் வந்து முதல் தமிழ் தேசியவாதியில் நான் ஒரு ஆள். ஆமாம், அப்போ இருந்தே இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப காலமாக இருக்கேன். வீட்டிலேயே வந்து தேசிய தலைவரோட ஃபோட்டோ தான் ஹாலில் இருக்கும். வீட்டில் புத்தகங்கள்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் படித்து அதெல்லாம் பார்த்து அவங்களா வந்து ஆர்வப்பட்டு தான் வந்துட்டாங்க. ஆண் பெண்ணுன்றதுல பெண் வந்து வாக்காளராக இருக்கும்போது ஓட்டு போடும்போது அரசியல் பேசக்கூடாது அவங்க, அப்படிதான் எல்லா கட்சியிலும் நினைக்கிறாங்க. திமுக அதிமுகலாம் வந்து 5-6 பேருக்கு தான் சீட்டே கொடுக்குறாங்க பெண்களுக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து சரிபாதியாக கொடுக்குறாங்க, 117 சீட்டு 117 சீட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா, பெண்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ அவங்கள சுற்றி ஒரு அரசியல் வட்டம் ஏற்படும். அவங்க வந்து அரசியல் பேசும்போது அவங்களோட தோழிகள், நண்பர்கள், பெண்கள், அவங்க வீட்டில் பெண்கள் எல்லாம் வந்து அவங்க கூட வருவாங்க. அப்படியே அரசியல் பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பெண்கள் வந்து முதல்ல அரசியலுக்கு வரட்டும்னு அண்ணன் சீமான் நினைக்கிறாரு. ஜெயிக்கிறோம், கோட்டையை பிடிக்கிறோம்னா இல்லை. நிறையா கட்சிக்காரங்க கேட்பாங்க, பெண்களை போய் நிறுத்தினீங்கன்னா நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஆணுக்கு தான் வந்து சமூகத்தில் செல்வாக்கு இருக்கும், விவரம் தெரியும். அதனால ஆண்களை நிறுத்தினா தானே ஜெயிக்க முடியும். நீங்கள் இப்படி போய் 117 சீட்டு பெண்கள் நிறுத்தினீங்கன்னா என்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து என்ன பதில்னா, பெண்களை அப்புறம் என்னைக்கு தான் கொண்டு வர்றது? பெண்களுடைய இப்போ தமிழ்நாட்டில் வந்து வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா, பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். ஆண்களை விட கொஞ்சம் கூட தான் இருக்கும் பெண் வாக்காளர்கள். அப்படி இருக்கும்போது பெண்கள் அப்புறம் என்னைக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமா அவங்கள பயன்படுத்திக்கிறது? அவங்க வந்து வர வேணாமா? அதை நம்ம வீட்டில இருந்தே செய்யலைன்னா நல்லா இருக்காது. நான் வந்து அதனால அனுமதிச்சேன். அரசியலுக்கு போகட்டும்ன்றது அவங்களோட விருப்பம் தான். எந்த அரசியலுக்கு போகணுன்றாலும் அவங்க விருப்பம் தான். நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரணும்னு நான் சொல்லவே இல்லை, அவங்களா தான் வந்தாங்க. வருங்காலங்கள்ல அடுத்தடுத்த காலங்கள்ல வரும்போது அவங்களுக்கு வந்து இப்போ தேர்தல் வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க அவங்களுக்காக ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா நான் போவேன். நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யார் நின்னாலும் சரி, பொண்ணுலாம் கிடையாது, யார் நின்னாலும் சரி, நமக்கு பிடிக்காதவரே நின்னாலும் கூட, என்ன பிடிக்காதவரே நின்னாலும் கூட அவருக்கு நான் போய் ஓட்டு கேட்டிருக்கேன். உள்ள கட்சி பாலிடிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் என்னை பிடிக்காதவருக்கே நான் போய் எல்லாம் தேர்தல் வேலை பார்த்துருக்கோம். அது விஷயமே இல்லை, கட்சிக்கு தான். சீமானனை யாரை நிறுத்துறாரோ அவருக்கு வேலை பார்ப்போம், அவ்வளோதான். நிச்சயமா வேலை பார்ப்போம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது சங்கடம் இல்லை? வாய்ப்பு எல்லாம் இல்லை. 234 தொகுதி தான் இருக்கு. மொத்தம் 2 லட்சம் பேர் கட்சி உறுப்பினர் இருக்கோம். எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல. 234 பேரை தான் நிறுத்த முடியும். அதனால யாரை செலக்ட் பண்ணி தான் நிறுத்துவாரு. யார் என்ன கொஞ்சம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்றத வச்சு தான் நிறுத்துவார். அந்த வருத்தம்லாம் எப்பயுமே எனக்கு வராது. அவங்க வர்றதுன்னா அவங்களுக்கு அதுக்கு காரணம் வந்து சுயநல அரசியல். அவர் தாவேகா வந்து கொள்கையே இல்லாம அரசியலை வியாபாரமா நினைச்சு வர்றாங்க. தாவேகா மட்டும் இல்ல, திமுக, அதிமுக எல்லாமே வந்து அரசியலை வியாபாரமா தான் பண்றாங்க. அதனால அங்க உள்ளவங்க வந்து நம்ம அந்த வியாபாரத்துல நமக்கு ஒரு பங்கு வேணும்னு நினைக்கிறது சகஜம். ஆனா நாம் தமிழர் கட்சி நடத்துறது அரசியல் வந்து வியாபாரம் கிடையாது, இது இனத்துக்கான அரசியல். இந்த அரசியல்ல வந்து வரவங்க வந்து சுயநல நோக்கத்தோட வரமாட்டாங்க. அப்படி ஒருவேளை வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப காலம் நிலைக்க மாட்டாங்க, போயிடுவாங்க.